அப்பா. இந்த வார்த்தை எவ்வளோ அழகான வார்த்தை இல்லை? அம்மா அப்படிங்கிறதே அழகான வார்த்தை. ஆனால் அப்பாங்கிறது ரொம்ப ஸ்பெஷல். இன்றைக்கி என் அப்பாவோட பர்த்டே. ஸோ இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்பா. ஸோ அவங்களுக்கு வாழ்த்து சொல்கிற பிளெஸ்ஸிங்ஸ் வாங்குகிற இடத்துல தான் இருக்கிறேன். ஸோ அப்பா எல்லாருக்குமே அம்மா ஸ்பெஷல். எனக்கு 2 பேருமே ஸ்பெஷல். பிகாஸ் என்னோடய அப்பா அம்மா ஒரு விஷயத்தில் நான் யூனிக்குன்னு சொல்கிறதுன்னா, எல்லா இடத்துலையுமே யாராச்சும் ஒருத்தர் கொஞ்சம் ஹார்ஷாக இருப்பாங்க. 2 பேருமே எனக்கு கண்டிக்கிற இடத்துல கண்டிச்சாங்க. பட் சப்போர்ட் நிறைய இருந்தது. அந்த சப்போர்ட் எனக்கு எப்படின்னா, நான் என்ன செஞ்சாலும் இது வரைக்குமே என் ஹஸ்பண்ட் எந்த இடத்துல சப்போர்ட் கொடுத்தாலுமே அம்மா அப்பா ஒரு தனி சப்போர்ட் இருக்கும். ஸோ 2 சப்போர்ட்டுமே எனக்கு எப்போவுமே ஸ்ட்ராங்கராக இருந்தது. நான் சூஸ் பண்ணுற ஸ்டடீஸாக இருக்கட்டும், இல்லை வேலைக்காக இருக்கட்டும், இல்லை மேரேஜாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே சப்போர்ட் இருக்கும். அதில் மெயின் எங்கள் அப்பாவோட ஒரு கான்ஃபிடென்ட். அவங்க டிரைவர் தான். டிரைவர் இன்றைக்கி வண்டி வச்சுருக்கோம், எல்லாமே பண்ணுறோம். இன்றைக்கி நல்லா அப்போ ஸ்டார்டிங்கில் எப்போவுமே சொல்லுவாங்க, ரொம்ப கம்மி அமௌண்ட்டில் வேலைக்கு போகல கூட பொண்ணுக்காகன்னு எல்லாமே பண்ணாங்க. இன்றைக்கி வரைக்குமே நாங்கள் எங்கள் 2 பொண்ணுக்கு அப்படின்ட்டு பண்ணுறோம். இன்றைக்கி நல்லா நல்லா எங்கள் அப்பா வண்டி வச்சுருக்காங்க, ட்ராவல்ஸ் வச்சுருக்காங்க எல்லாமே. பட் எப்படின்னா அவ்வளோ சப்போர்ட். அப்படி க்ரோத் ஆகும்போது ஸோ அப்படி வந்தவர் என்ன பண்ணாலும் ஒரு சின்ன ரோட் க்ராசிங்கில் ஆரம்பித்து இதை இப்படி பண்ணணும்னு சொல்லிக் கொடுத்து அவ்வளோ தைரியம் ஊட்டினாங்க. அப்பாங்கிற ஒரு மூவியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க டிரைவர் பஸ்ஸில் ஏற்றி விட்டு கண்டக்டர் டிக்கெட் எடுக்க வச்சு அந்த மாதிரி அது மாதிரி எங்கள் அப்பா சின்ன சின்ன விஷயத்தில் எனக்கு தைரியம் கொடுத்தாங்க. இன்றைக்கி என்னால் எல்லா விஷயத்தையுமே ஹேண்டில் பண்ண முடியுதுன்னு அதுக்கு ஒரே ரீசன் எங்கள் அப்பாவை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ தைரியம் கொடுத்தாங்க. எந்த விஷயமா இருந்தாலும் நீ செஞ்சால் கரெக்டாக இருக்கும், நீ செஞ்சால் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி ஏதோ ஒரு இடத்துல ஃபெயில் ஆகுறேன், நான் ஏதோ ஒரு விஷயம் செய்ய முடியலன்னா அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் தேவைப்படும் எல்லாருக்குமே. எனக்கு அந்த சப்போர்ட் எங்கள் அப்பா எப்போவுமே கிடச்சிது. இப்போ கூட எனக்கு ஒரு ஜாப் போயிடுச்சு. ஒர்க் பண்ணேன். பட் இதானதுன்னு விடு பார்த்துக்கலாம். ஒரே ஒரு வார்த்தை தான் அந்த வார்த்தை. விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறவங்க உங்கள் பின்னாடி இருக்கட்டுமே. லைஃப்பில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க. எனக்கு அந்த சப்போர்ட் கடவுள் புண்ணியத்தில் எங்கள் அப்பாவுக்கு நான் பொண்ணு கிடச்சனால எனக்கு சப்போர்ட் கிடச்சிருக்கு. எங்கள் அப்பாட்ட நான் இதெல்லாம் எப்போவுமே சொன்னது கிடையாது. பட் இதெல்லாம் நான் ஃபீல் பண்ண விஷயம். நான் இன்றைக்கி இப்படி இருக்கேன், அதுக்கு காரணம் எங்கள் அப்பா மட்டும்தான். எங்கள் அம்மா சப்போர்ட் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் எங்கள் அம்மாவை தாண்டி எங்கள் அப்பா சப்போர்ட் எனக்கு ரொம்ப ஜாஸ்தி. ரொம்ப பேசிக்க மாட்டோம். பட் பேசினா நல்லா பேசுவாங்க. எல்லாமே சொல்லுவாங்க. எல்லாமே எடுத்து சொல்லுவாங்க. இது இப்படி பண்ணணும், இது இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வளர்த்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் அப்பா.